பாருங்கள், பால் பாயசம் இன்றைக்கி பால் பாயசம் பண்ணியிருக்கேன். யாராவது இப்போ தான் என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிற எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். பெல் காட்டும் டச் பண்ணிடலாம். ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும், அதையும் டச் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் பாயசம்ன்றதை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். இப்போ நாம் பால் பாயசம் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு பார்த்துப்போம். இது ஏலக்காய் பொடி எடுத்துட்டுருக்கேன். குங்குமப்பூ எடுத்துட்டுருக்கேன். ஒரு 4 ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம். ஏன்னா பாலே கொதித்து உங்களுக்கு ஆஃப் ஒயிட் ஆகிடும். பச்சை கற்பூரம் லக்ஷ்மிக்கு ரொம்ப விசேஷம். அதனால் பச்சை கற்பூரம் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அரிசி, இது போகும். அரிசி கம்மியாக தான் இருக்கணும் பால் பாயசத்துக்கு. பால் காய்ச்சி ஆறின பால் எடுத்துட்டுருக்கேன். இதை விட்டுக்கலாம். தேவையாக இருந்தால் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாட்டி பொங்கி பொங்கி வழிஞ்சு கீழே போயிடும். அரிசி கலந்துட்டு வரேன். இதை பாருங்கள், அரிசி போட்டுருவோம். பால் நிறையா இருக்கணும். அரிசி கம்மியாக இருந்தால் தான் வேக வேக, இல்லாட்டி வெறும் சாதமாக தான் சாப்பிட்ணும். அதனால் நம்ம அரிசி கம்மியாக தான் போடணும். பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இருக்கேன், நீங்க கூட வாங்க. நீங்க வந்துட்டு என்ன இது மட்டும் நீங்க பண்ணி வந்தா உடனே வந்துடலாம் சார். வருவாரு இல்ல, நீங்க கூட இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கிறேன். தனியா போய் பண்ணிக்காரா? தனியா பண்ணுவாரா? பியூர் பாலில் தான் போட்டால் தான் பால் பாயசம். கலரி விடுவோம். அரிசி பாருங்கள் தங்குறது அடியில் போட்ட உடனே. அப்பப்போ ஒரு 2 நிமிஷம் கலரிகிட்டே இருக்கணும். நாளைக்கு மெடிக்கல் முடிஞ்சுதான் போகுது. நாளைக்கு ஃபுல்லாக மெடிக்கல் கம்ப்ளீட் ஆகுது. உங்களை விட்டு நீங்கள் விட்டு போனீங்க நேரம் அங்கே இது போனேன். ஆற்றுக்கு போனாக்கா சும்மா அவங்க கண்ணி செஞ்சுக்குமார் போய் ஆற்ற போகலான்னு போனாங்க. ஆற்று செஞ்சுக்குமார் இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும், இல்லாட்டி பொங்கி பொங்கி வழிஞ்சிரும். குங்குமப்பூ ஒரு 4 ஸ்ட்ரிங் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக. இன்னும் கொஞ்சம் வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சர்க்கரை போட்டுக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். வேகட்டும், இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரை போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இலகிக்கும். பால் சர்க்கரை போட்டுக்கனால அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா கொஞ்சம் கெட்டியாகும். இந்த பாருங்கள், பாயசம் ஆகிடுது. பால் பாயசம். இது நம்ம இதுக்கு முந்திரி திராட்சை தாளிச்சு ஊற்றிக்கலாம். என்ன மூஞ்சி சின்னதாகிடுச்சு. பூவா தலையா போட்டு பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு விஷயம் வண்டி கிளம்பி 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு முடியுமா மாப்பிள்ளைய கலத்துறோம். அதில் விட்டுக்கலாம். பாருங்கோ, பிடிச்சதா லைக் பண்ணுங்க.